புராணம்னாவே அம்பக்குங்கிறான், கடவுள் இல்லைங்கிறான். எப்படி கடவுளை இல்லைன்னு எத்தனை பேரு? ஆனா அவங்களுக்கு தெரியறதில்ல பாவம். உலகத்திலேயே அடிக்கடி கடவுளை நம்புறவனும், கடவுளை கும்பிடுறவனும், கடவுள் நினைக்கிறவனும் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க. நீ சொல்லும் போதே கடவுள் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. சொல்லாட்டே என்ன கடவுள் தான் உச்சரிச்சு மன்னிச்சிருவாரு. இல்லை கடவுள் நீ மாற்றி சொன்னாலும் ரெண்டாவது கடவுள் வந்துடுறாரா? அப்படி கடவுள் சொல்லிதான் ஆகணும். இப்படிதான் வாயில கடவுள் வந்து வருதில்ல. அப்ப நீ தான் கடவுள் அடிக்கணும்னு நினைக்கிற. அதுதான் அம்பக்கு. இதெல்லாம் ஒரு குழப்பம். இல்லைன்னு சொல்றவனுக்கும் கடவுள் பக்தி இருக்கு, ஆனா வெளியே சொல்ல மாட்டான். அது வியாபாரம், என்னைக்கு வியாபாரம். தன்னை பிரபலப்படுத்துறதுக்கு அப்படியெல்லாம் ஒரு நடிப்பு. நிறைய பேர் இல்லை சொல்லி அவன் மறைமுகமா சாமி கும்பிடுறாங்க சார். அதுதான் அவன் சாமியை கும்பிட வேணாம். சாமி ஒரு மேடையில 10 பேர் கடவுள் இல்லைன்னு சொன்னாலே அவனுக்கு கடவுள் அனுமதி இருக்குன்னு அர்த்தம்.